மியான்மரில் ஏப்ரலில் வாட்டர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஊரோட பெரிய ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். நாங்கள் அதுக்காக ஃபங்க்ஷன் வைக்கணுன்ட்டு பசங்களுக்கு மியூசிக் ப்ராக்டிஸ் அப்புறம் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அழகாக போன டே இது. எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ரொம்ப ஜாலியாக அன்னைக்கு வந்து அப்படி அழகாக போயிட்டு இருந்தது எங்களுக்கு. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 12:50 இருக்கும். நாங்கள் எங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தோம். சடனாக அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்னால பசங்களை கூட்டிகிட்டு வெளியே ஏறிட்டோம். இந்த டயத்தில் லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லோரும் ஸ்டெப்பில் இருந்தெல்லாம் ஓடியாந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது ரொம்ப ஷேக் ஆகுது மேலே உள்ளவங்களுக்கெலாம் அப்படின்றது, அவங்களுக்குலாம் தெரியுது அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டேட்டுக்கே வரல. இது வந்து எங்களோட பக்கத்து ஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கு. அதோட அதிர்வு தான் எங்களுக்கு வந்ததே தவிர அது எங்களுக்கு வரவே கிடையாது. ஆனால் அதுக்கே எங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது, அவ்வளோ பயமாக இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் பாதி விஷயம் இல்லை, நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாதி விஷயங்கள் போச்சு, அப்படியே அழிஞ்சு போச்சு. எத்தனையோ உயிரிழப்புங்கள், எத்தனையோ கட்டிட சேதங்கள். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் அந்த பிளேஸை சேர்ந்தவங்களாம். அவங்களாம் ஃபோன் பண்ணி, அம்மா நீ எப்படி இருக்க, அப்பா எப்படி இருக்காங்க, அதெல்லாம் கேட்கலே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவங்களாம் பார்க்கவே எனக்கு முடியலை, அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். இந்த யமன் வந்து மேலே ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார் போல். எங்கேயாவது ஏதாவது ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு இறங்கிடுறாரு. ஒழுங்காக சேஃபாக எல்லோரும் இருந்துக்குங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு லாக்கில் பார்க்கலாம்.